வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சமீபத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு ஏற்கனவே திமுக அரசாங்கத்தில் போடப்பட்ட ஒரு திட்டம், சென்னை நகரினுடைய அந்த நெருக்கடியை, போக்குவரத்து நெருக்கடியை குறைப்பதற்காக மேம்பாலம், தொடர் மேம்பாலம், அந்த நெருக்கடியான சாலைகள் வழியாக சென்னையினுடைய முக்கிய சாலைகளை இணைக்கக்கூடிய ஒரு மேம்பால திட்டம் ஒன்று இருந்தது. அந்த திட்டத்துக்கு 2100 கோடி ரூபா ஒதுக்கீடு பண்ணணும்னு சொல்லி திட்ட முன்வரைவு கொடுத்து திமுக ஒரு குறிப்பிட்ட தொகையும், ஒரு அட்வான்ஸ் தொகையும் ஒதுக்கீடு பண்ணியிருந்திருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற பின்பு அந்த திட்ட மதிப்பீடை பார்த்தபோது இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒதுக்கீடு பண்ணப்பட்டது. ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு, இன்னைக்கு கரண்ட்டுக்கு மெட்டீரியல் காஸ்ட்லாம் அவங்க அதிகமாக சேர்த்துருக்காங்க, காஸ்ட் ரேட் அதிகமாக சேர்த்துருக்காங்க, எல்லாத்தையும் சாலை தன்மை எல்லாமே அதிகமாக சேர்த்துருக்காங்க. இவைகளை கணக்கு போட்டு கடைசியில் 1500லேருந்து 1600 கோடி தான் வரும் அப்படின்றது கணக்கு போட்டிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? 5000 10,000 இல்லை, 50,000 1 லட்சம் இல்லை, கோடி இல்லை, 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இது மாதிரி தான் ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் அப்படி அடிக்கணுன்ற திட்டத்தோட ஒரு திட்டத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. அப்போனா பார்த்துக்கங்க. அப்போ பாதிக்கு பாதி அடித்து கொள்ளையடித்து கூட்டு கொள்ளை அடிக்கக்கூடிய இந்த திமுக அமைச்சர்களும் திமுக அமைச்சரவையும் இப்படிப்பட்ட வேலைகளை தான் இந்த முன்னாள் திமுக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுருக்காங்க. இவை கண்டறியப்பட்டு மக்கள் பணம் காக்கப்பட்டது, ஜனநாயகம் வென்றது. இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள், நான் ஏன் தளபதியை ஆதரிக்கிறேன், முதல்வரை ஆதரிக்கிறேன் என்று. ஏய் வாடகை வாய்களே, இப்போ கதறுங்க.